அவருடைய கல்லறையை காவல் காத்து கொண்டிருந்த போர் சேவகர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு என்ன தரோம்? பணம் இல்ல, லஞ்சம். என்ன தரோம்? நீங்க எல்லாருக்கும் என்ன சொல்லுங்க, நாங்க ராத்திரியில தூங்கிட்டோம். போர் சேவர்களை ஈட்டியோட அங்க நிறுத்துறது எதுக்காக? தூங்காம முழிச்சுக்கிட்டு காவல் செய்வதற்காக. இவங்க சொல்றாங்க, நாங்க தூங்கிட்டோம். அதான் நல்லா கவனிங்களேன், இயேசுநாதருக்கு விரோதமா எழும்புறவங்களுக்கு மானம், மரியாதை, சூடு, சொரண, வெக்கம் எதுவுமே இருக்காது. பாருங்க, காவல் விழித்திருக்கிற வேலைக்கு போனவன் வெக்கம் இல்லாம லஞ்சம் வாங்கிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம்? இது அவமானம் இல்லையா? ஆனா பாருங்க, இயேசுவுக்கு விரோதமா எழும்புகிறவன் தனக்கு ஒரு அவமானம் நேரிடுகிறது என்பதை கூட அறியாமல் அவருக்கு விரோதமா எழும்புவான். இதுதான் மனக்கண்கள் குருடாக்கப்படுவது. அவங்க அதே மாதிரி அவங்க சொல்றாங்க, ஒருவேளை கவர்னருக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சு நீங்க எப்படி தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி உங்களை வேலையில இருந்து தூக்கெல்லாம் பார்த்தாக்க நாங்க அவர் என்ன பண்ணிக்கிறோம்? சமாளிச்சுக்கிறோம். இன்னைக்கு கூட கிறிஸ்துவின் சபைக்கும் ஊழியர்களுக்கும் விரோதமா எழும்புகிறவங்க இப்படித்தான் அங்க கூட்டம் போட்டு பேசி, நீங்க இப்படி செய்யுங்க, இப்படி பேசுங்க, இப்படி கோஷம் போடுங்க, இப்படி கலாட்டா பண்ணுங்க, ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாக்குவ நீ என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டு, மரித்த கிறிஸ்து உயிரோடு எழும்புவதை உன்னால் தடுக்கவே முடியாது. உயிர்த்தெழுதல் நடக்கவே நடக்கும். நீ சும்மா உட்கார்ந்து உன் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். இயேசுநாதருக்கும் இயேசுநாதருடைய சபைக்கும் விரோதமாய் தங்களுடைய பணத்தை யாராவது செலவிட்டால் அதெல்லாமே கடலில் கரைத்த பெருங்காயம் மாதிரி தான், யாருக்கும் பயனற்றது. நீ கோடி கோடியாய் அள்ளி கொட்டி கிறிஸ்துவின் சபையை அழிக்க முயன்றாலும் அழிய போவது நீதான். இயேசு வாழ்வார், அவருடைய சபை வாழும். அல்லேலூயா.